கிச்சனுக்கு அன்போடு அனைவரும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்னன்னா ஈரல் வறுவல் பார்க்க போறோங்க. ஈரல் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை, ஒரு சின்ன தக்காளி 2 தக்காளி, கருவேப்பிலை தழை ஒரு கொத்து, பெரிய வெங்காயம் வந்து ஒரு இவ்வளவு எடுத்திருக்கேங்க. நல்லா பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு வணக்கிறதுக்கு வந்து கோபுரமா வச்சு நல்லா பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதே சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மிளகு. இதை வந்து வறுத்து பொடி பண்ண போறோம். இதுதான் இந்த கிரேவிக்கான மசாலாங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், கடுகு, உப்பு, எண்ணெய், தண்ணிங்க. தாளிக்கலாங்க. வானல் காஞ்சிருச்சுங்க. ஜீரகம், மிளகு, மல்லி 3 போட்டுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுவோம், பண்ணையெல்லாம் வேண்டாம் இல்லைங்க. தாளிச்சிடலாம். அதை வணக்கியாச்சு. இப்போ சின்ன ஜாருக்கு போய் அரைச்சிட்டு வரணும். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை போல வெங்காயம் 3 சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து அப்பப்போ அரைச்சிட்டு இருக்க மாட்டேங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கலாம். சேர்த்துக்கலாம். ஈரலுக்கு தலைக்கறிக்கு இதுக்கூட உப்பு வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா அதுலேயே கொஞ்சம் வச்சுக்காம இருக்குது. அதுக்காக மஞ்சள் சேர்த்து வச்சுக்கலாங்க. இது மஞ்சள் போட்டாலுமே ஒரு கருப்பு கலராக தான் இருக்கும். அது கருப்பு கலராக இருந்தால் தான் ஈரல் எவ்வளவு இல்லாமல் இருக்கும். பால் சேர்த்தாச்சுன்னா வெந்துட்டு இருக்கட்டும். ஒரு 20 நிமிஷத்துல வெந்துடும். நம்ம அதுக்குள்ள அதை வறுத்து வச்சோம்லைங்க, ஜீரகம், மிளகு, மல்லி 3 போய் பொடி பண்ணிட்டு வந்தாலும் தண்ணி சேர்த்திக்கிறது வேகத்துக்காக இருக்கட்டுங்க. அந்த கேப்ல போய் பார்க்கலாங்க. அரைச்சிட்டு வந்துட்டோங்க. பாருங்க, நல்லா பருன்னு அரைச்சிட்டு வந்திருக்கேன். சூப்பரா இருக்கு, மணமா இருக்கு. இந்த மசாலா மட்டும்தான் இதுக்கு போட்டு சேர்த்த போதுங்க. இதே நல்லா கிரேவியா வந்துடும். வெந்துருச்சுங்க. இந்த அரைச்ச பொடி சேர்த்திக்கலாம். காரத்துக்கு இதுதான், வேற எந்த மசாலாவும் இல்லை. இப்படி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. கொதிக்கட்டும். இது சேர்த்திருக்கோம் இந்த மசாலா. பச்சை வாசம் போகட்டும். 2 கொதி கொதிச்சதும் இறக்கி வச்சிடலாம். இந்த பக்கம் தோசை ஆயிட்டு இருக்குங்க. சண்டே ஸ்பெஷல் காலையில டிஃபனுங்க. வச்சுங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாருமே வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். மட்டன் மசாலா, கறி மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் எதுவுமே சேர்த்தாம நம்மளே பொடி ரெடி பண்ணி செஞ்சதுங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். கலரே சூப்பரா இருக்கு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. புதுசா பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.